ஹாய் எவ்ரிஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட் ஃபார்மேட்டில் எப்படி ஃபாண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லை ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குது. தட் இஸ் டெம்ப்ளேட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படின்றது ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங் டைம்ஸ் நியூ ரோமனில் வேணும், ஏரியலில் வேணும்னா இங்கே வச்சுட்டு ARIAL செலக்ட் பண்ணோன்னா வந்துடுச்சு. இங்கே கீழே இருக்குது ஏரியல். இப்போ எனக்கு இது ஏரியலில் இருக்குது. ஏரியலில் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 16 இருக்கணும். ஓகே, அண்டு இதை எனக்கு போல்ட் ஆக்கணும். ஓகே, அண்டு இட்டாலிக் வேணும்னா இட்டாலிக் வச்சுக்கலாம். பட் ஹெட்டிங்க்கு இட்டாலிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்டர்லைன்ஸில் வெரைட்டி ஆஃப் அண்டர்லைன்ஸ் இருக்குது. லைக் சிங்கிள் அண்டர்லைன், இல்லைனா இது மாதிரி டபுள் லைன்ஸு, இல்லைனா இது மாதிரி திக் லைனு, இல்லை டாட்டட் லைன்ஸு, இது மாதிரி டேஷ் லைன்ஸு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு டபுள் லைன்ஸ் வேணும். அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்தராக எனக்கு இதோடைய இதோடைய கேஸஸை பார்த்திங்கன்னா எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, லைக் சென்டென்ஸ் கேஸ்னால் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, பேலன்ஸ் லெட்டர்லாம் நார்மல் ஸ்மால் கேஸில் இருக்கும். இல்லை எனக்கு எல்லாமே அப்பர் கேஸில் வேணும் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணோன்னா எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடும். இல்லை எனக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர்லாம் ஸ்மால் வேணும். திருப்பி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்ப்ளேட் ஃபார் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுல டெம்ப்ளேட்டில் T மட்டும் கேப்ஸு, ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர் ஸ்மாலில் இருக்கும். ஃபாரில் F கேப்ஸு, ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர் ஸ்மாலில் இருக்கும். ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு இதை பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில் வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர் கேப்ஸில் வேணும் அப்படின்னும்போது அதுவும் பாசிபிள். ஸோ அங்கே போய்ட்டு டாகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டாகுல் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது மாதிரி ரிவர்ஸில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இது. ஸோ எனக்கு இப்போ ஆக்சுவலி அப்பர் கேஸஸ் வேணும். அப்பர் கேஸஸ் செட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இது எனக்கு என்ன கலரில் வேணும். எனக்கு இங்கே பிளாக் வேணும், ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இன்கேஸ் இது எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே பாசிபிள். ஓகே, நான் இந்த கலர் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் வைக்க முடியும். லைக் இது மாதிரி அவுட்லைன்ஸ் வைக்கணுமா, இல்லை இது மாதிரி வைக்கலாமா. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ சென்ஸ் இது ஹெட்டிங்கிறதால இது எனக்கு சென்டரில் போகணும். அதுக்கு பக்கத்தில் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இங்கே 3 இருக்கும். லைக் அலைன் லெஃப்ட்டு, சென்டரு, அலைன் ரைட்டு. இது ஜஸ்டிஃபை மீன்ஸ் காமனாக எல்லாம் ஒரே ஸ்பேஸில் செட் ஆகிறதுக்காக. ஸோ இது எனக்கு சென்டரில் வர வைக்கணும். ஓகே, அப்படின்னா சென்டருக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ். அண்டு ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிஸ் அவுட் பண்ணது லைக் ஸ்கொயர்லாம் எப்படி போடுறது, அப்பான் எப்படி போடுறது, அப் டவுனிங் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 ஏன் மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எனக்கு மேலே கொண்டு போகணும். லைக் ஸ்கொயர் மாதிரி கியூப் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் கியூபாக மேலே கொண்டு போய்டும். இல்லை பிலோவில் கொண்டு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது பிலோவில் கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். அண்டு இப்போது இது பண்ணது எனக்கு செட் ஆகலை, எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே போய் டேரெக்டாக நான் ரப் கொடுத்தேன்னா பழைய கண்டிஷனுக்கு போய்டும். ஸோ எந்த ஃபார்மெட்டுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் என்ன இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு போய்டும். ஓகே, ஸோ இதுதான் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர். அண்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Please subscribe.